சர்வதேச உரிமை கழகம், சமத்துவத்தின் குரல். எங்கெல்லாம் இந்த மானுட சமூகம் காயப்படுகிறதோ அங்கெல்லாம் அறத்தின் வழி எங்கள் கால்கள் பயணிக்கும். ஜனநாயகத்தின் ஆகப்பெரும் கோட்பாடு பெருமளவு சமத்துவத்தையே வலியுறுத்துகிறது. இங்கு எது ஆதிக்கமோ அது இன்னொரு இடத்தில் பாதிக்கப்பட்ட அழுகுரலாக மாறி நிற்கும். எனவே இங்கு ஆதிக்கம் என்று எதுவும் இல்லை. வலியது எதுவோ அது தன் வலிமையை காட்ட தன்னிலும் எளியாரை துன்புறுத்தும். அப்படி அந்த துன்புறுத்தல்களை மீறி எவனொருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள போராட துணிகிறானோ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் நம் சர்வதேச உரிமை கழகம். நம் தலைவரின் மொழியில் சொன்னால் அடக்கமாய் இருத்தல் கூட ஆபத்தென்பார் சில சமயங்களில். எது உன்னை அச்சுறுத்துகிறதோ அதை அழிக்கும் ஆயுதமாய் மாறுவது உன் கடமை என்பார். இங்கு பெருமளவு பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் அதிகார குரல்கள் தன் அம்பினை எய்து தன் ஆளுமையை பலப்படுத்திக் கொள்ள முயல்கின்றது. இனி நம்முடைய பயணமெல்லாம் மாற்றத்திற்கான திசையை நோக்கித்தான். இனி நம் தலைவரை பற்றி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப காலம் நமக்கு கையளித்த கையிருப்பு மோசஸ் செல்லத்துரை எனும் கொள்கை தலைவர். இவரின் ஆரம்ப காலம் வறுமையின் பிடியில் கிடந்து உழன்ற போது தன் மன வலிமையால் எழுந்து வந்தவர். சட்டம் பயின்றவர். இவர் எட்டியிருக்கும் உயரம் இன்று நேற்று வந்தது அல்ல. அவரின் இத்தனை ஆண்டுகால உழைப்பின் பலன். எல்லோரையும் வாஞ்சையுடன் அரவணைக்கும் பண்பு, எளியோரையும் கைபிடித்து தூக்கிவிடும் அன்பு, எதிலும் துவண்டு விடாத துணிச்சல்காரர் நம் தலைவர். கடந்த ஓராண்டில் நம் சர்வதேச உரிமை கழகத்தை வீறுநடை போட வைத்து வெற்றி களிப்பில் அடுத்த பாய்ச்சலாக தாய்மையே வெல்லும் எனும் மாநாட்டை முன்னெடுத்து லட்சிய பயணத்தின் முதல் மைல்கல்லை தொட்டு இன்று மாபெரும் எழுச்சியை கண்டுள்ளோம். வெல்லட்டும் நம் தலைவரின் லட்சிய பயணம். தென்காசி மாவட்டம் என்றும் நம் மாவட்ட தலைவர் முருகன் வழிகாட்டுதலின் பேரில் மாநில துணைத் தலைவர் பண்பாளர் காளிராஜ் பாண்டியன் பாதையில் கழுகுமலையிலிருந்து பறந்து வந்திருக்கிற கழுகு அண்ணன் சொன்னாரு, அண்ணன் நம்ம என்னென்ன செய்யலானாரு. ஒண்ணு செய்யலாம், தென் தமிழகத்தை வட தமிழகத்தை உங்க மீசையில கட்டி இழுத்துடலாம்னு சொன்னேன். நிறுவன தலைவர் டாக்டர் மோசஸ் செல்லத்துரை அவர்களின் கரங்களை பற்றி பயணிப்போம். சமுதாயத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களை அடித்தோம். எங்கெல்லாம் பெண் விடுதலை இல்லையோ அங்கே அந்த விடுதலை கொடுக்க முடியாதவரை அடித்தோம். ஜாதி சமய மத பணத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற ஒரு அமைப்பாக செயல்பட்டோம். ஒருவர் 10 ஆனோ 10 100 ஆனோ நாளை பகைவர் நொறுங்கும் படையாவோம்.